பாடுகளின் தாசனாம் இறைமைந்தன் இயேசுவின் திருப்பெயரிலே மீண்டுமாக இந்த மார்ச் மாதம் 26ஆம் நாளாக இந்த புதன்கிழமையின் காலை வேளையிலே உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த காலை நேர இறை தியானத்தை ஆரம்பிக்கலாம். ஆரம்பம் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் உள்ளது. ஆமென். ஜெபிப்போம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரும் என்றென்று வாழ்ந்திருக்கிறவருமாய் எங்கள் நல்ல ஆண்டவரே, என்னுடைய பிதா குமாரன் பரிசுத்த ஆவி ஆகிய திரியேக கடவுளே, எங்களுக்காய் பாடுகளை கல்வாரி சிலுவையில் ஏற்று மரித்து ரத்தம் சிந்தி உயிர் தெளிந்தவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, கடந்து போன இரவு முழுவதும் கிருபையை எங்களை காத்தி இந்த வெயிலின் விஷயத்திலிருந்து எங்களை காத்து வருகிறேன். நன்றி ஆண்டவரே. சுத்தமானால் மழையை எங்களுக்கு கட்டளையிட வேண்டும் என்று நான் ஜெபிக்கின்றோம். இந்த நாளிலும் இறை வார்த்தையின் வழியாக ஆண்டவர் நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம். எல்லாருடைய இருதயத்தில் நீர் பேசும்படியாக நான் ஜெபிக்கிறோம் ராஜா. இந்த நாளின் இறை செய்தி பாடல் வேலை ஜெப வேலை ஆசீர்வதியும் அடியனையும் அன்பர் சாரியும் சாகு சாரியும் ஆண்டவரே நீர் எடுத்து பயன்படுத்தும்படியாக கெஞ்சி கொண்டாடுகிறோம். இறை மைந்தன் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த காலை நேரத்தில் கிறிஸ்துவின் பாடுகளை நாம் தியானிக்க 619வது பாடலாகிய சிலுவை சுமந்த உருவம் சிந்தின ரத்தம் புரண்டோடியே என்ற பாடலை சாரோடு இணைந்து நாம் பாடுவோம். நம்முடைய பாமாலையில் 619வது பாடல் சிலுவை சுமந்த உருவம். சிலுவை சுமந்த உருவம் சிந்தின ரத்தம் புரண்டோடிய நதி போலவே பாய்கின்றதே. நம்பிய சுவண்டை வா, நம்பிய சுவண்டை வா. சிலுவை சுமந்த உருவம் பொல்லா உலக சிற்றின்பங்கள் எல்லாம் அழியும் மாயை. பொல்லா உலக சிற்றின்பங்கள் எல்லாம் அழியும் மாயை. காணா நிலையான சந்தோஷம் பூவில் கர்த்தாவின் அன்பண்டை வா. காணாய் நிலையான சந்தோஷம் பூவில் கர்த்தாவின் அன்பண்டை வா. சிலுவை சுமந்த உருவம் மீட்பை பெற்றிடாமல் ஆத்மம் நஷ்டமடைந்தார். ஆத்தும மீட்பை பெற்றிடாமல் ஆத்மம் நஷ்டமடைந்தார். லோகம் முழுவதும் ஆதாயமாக்கியும் லாபம் ஒன்றுமில்லையே. லோகம் முழுவதும் ஆதாயமாக்கியும் லாபம் ஒன்றுமில்லையே. சிலுவை சுமந்த உருவம் மனித ஜாதிகளை பாசமாய் மீட்க வந்தார். பாவ மனித ஜாதிகளை பாசமாய் மீட்க வந்தார். பாவ பரிகாரிக்க
கர்த்தரே சுநாதர் பாவமெல்லாம் சுமந்தார். பாவ பரிகாரி கர்த்தரே சுநாதர் பாவமெல்லாம் சுமந்தார். சிலுவை சுமந்த உருவம் ஜீவன் வாஞ்சிப்பாயோ நித்திய மோட்ச வாழ்வில். நித்திய ஜீவன் வாஞ்சிப்பாயோ நித்திய மோட்ச வாழ்வில். தேடி வராயோ பரிசுத்த ஜீவியம் தேவை அதை அடைவார். தேடி வராயோ பரிசுத்த ஜீவியம் தேவை அதை அடைவாய். சிலுவை சுமந்த உருவம் தாகமடைந்தோர் எல்லாருமே தாகத்தை தீர்க்க வாரும். தாகமடைந்தோர் எல்லோருமே தாகத்தை தீர்க்க வாரும். ஜீவ தண்ணீரான கர்த்தரே சுநாதர் ஜீவன் உனக்களிப்பார். ஜீவ தண்ணீரான கர்த்தரே சுநாதர் ஜீவன் உனக்களிப்பார். சிலுவை சுமந்த உருவம் சிந்தின ரத்தம் புரண்டோடிய நதி போலவே பாய்கின்றதே. நம்பி இயேசுவண்டை வா, நம்பி இயேசுவண்டை வா. சிலுவை சுமந்த உருவம் பாடுகளின் தாசனாம் இறைமைந்தன் இயேசுவின் திருப்பெயரிலே மீண்டுமாக உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த காலை நேரத்தில் நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட கடவுளுடைய வார்த்தை அது திருவெளிப்பாடின் புத்தகம் 20ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வசனங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வசனங்கள். இங்கே ஏசாண்டவருடைய 1000 ஆண்டு ஆட்சி பற்றி மிக அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த புத்தகத்தினுடைய ஆத்தர்ஷிப், அதாவது இதனுடைய ஆசிரியர் நாம் பார்க்கும்போது யோவான், ஆண்டவருடைய சீடன் யோவான் என்று நம்ம பார்க்கிறோம். இவர்தான் ஏற்கனவே 12 சீடர்கள் ஒருவராக இருந்தவர். இவர்தான் யோவான் சுவிசேஷத்தை எழுதினவர். இவர்தான் 1 யோவான், 2 யோவான், 3 யோவான் ஆகிய நிருபங்களையும் எழுதினவர் என்று நம்ம பார்க்கிறோம். இவரை கடைசியாக நாடு கடத்தி சென்று பத்மோஸ் என்ற தீவில் அவரை வைத்திருந்தார்கள். அந்த இடத்துல தான் ஆண்டவருடைய வெளிப்பாடு கிடைத்து இந்த புத்தகத்தை எழுதினதாக ஒரு வரலாறு நமக்கு கிடைக்க பெற்றிருக்கிறது நம்ம பார்க்கிறோம். இதனுடைய எக்ஸாக்ட் டேட் நம்ம பார்க்கும்போது 1st சென்ச்சுரியினுடைய கடைசி பகுதியில், அதாவது AD 81 96 கிறிஸ்தவம் அதிகமாய் ரோம சக்கரவர்த்திகளாலே துன்புறுத்தப்பட்ட போது, மக்கள் கஷ்டப்படுத்தப்பட்ட போது எழுதப்பட்டதாய் நம்ம பார்க்கிறோம். குறிப்பாய் எம்பரர் டொமிஷியன் அவருடைய காலகட்டத்தில் இது எழுதப்பட்டதாய் பார்க்கிறோம். சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா AD 54 முதல் 68 நீரோ மன்னன் கிறிஸ்தவர்களை துன்புறுத்திய காலத்தில்
எழுதப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த புத்தகத்தை நாம் பார்க்கும்போது கிறிஸ்தவர்களுக்கு அதிகமான கஷ்டங்களை, துன்பங்களை, பாடுகளை, உபத்திரவங்களை ரோம சக்கரவர்த்திகள் கொடுத்த போது எழுதப்பட்டதாய் பொதுவான ஒரு ஹிஸ்டாரிக்கல் கான்டெக்ஸ்ட் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். குறிப்பாக டொமிஷியன் என்ற பேரரசன் ஒரு மிக கொடுமையான காரியங்களை கிறிஸ்தவ மக்களுக்கு செய்து மக்கள் மேலே அதை ஏவி விட்டு கிறிஸ்தவர்களை கொலை செய்து நிறைய பேரை நெருப்பில் போட்டு நிறைய பேரை சிங்க கபிகளில் போட்டு சிங்கத்துக்கு இரையாக்கி வெயிலில் போட்டு அவங்கள சித்திரவதை செய்த ஒரு காலகட்டத்தில் எழுதப்பட்டதாய் நம்ம பார்க்குறோம். நிறைய பேர் கிறிஸ்தவ விசுவாசத்தை விட்டு விலகி போக வேண்டும் என்று அவன் செய்தான். இப்போ இந்த புத்தகத்தினுடைய மையப்பகுதி பார்த்தோம்னா இட் இஸ் அ மெசேஜ் ஆஃப் ஹோப் அண்ட் என்கரேஜ்மெண்ட் டு persecuted Christians, reminding them that God is in control and that he will ultimately triumph over evil. கடவுள் நிச்சயமாக அவர் வரலாற்றை அவர் ஆண்டு கொண்டிருக்கிறார். வரலாறு அவருடைய கையில் இருக்கிறது. அதனால் நீங்கள் யாரும் கவலைப்படாதீங்க, தைரியமாக இருங்க, கடவுள் உங்களை காப்பாற்றுவார் என்ற சொல்லப்பட்டிருக்கின்ற ஒரு அழகான புத்தகமாய் இருக்குது. நம்பிக்கை தருகிற ஒரு புத்தகம். இதற்கு இன்னொரு பேர் என்னென்னா அப்போகாலிப்டிக் புக் என்று சொல்வார்கள். அப்போகாலிப்டிக்னா நடக்க போகிறத சொல்லப்பட்ட ஒரு புத்தகமாய் இருக்கிறது. இது யூதர்களுடைய விசுவாசத்தையும் கிறிஸ்தவ விசுவாசத்தையும் பிரதிபலிக்கிறதா இருக்கிறது. எபிரேய வேதாகமம், யூத பாரம்பரியம் எல்லாம் சொல்லுகிறதா இருக்கிறது. மாத்திரமல்ல, இந்த புத்தகம் கிறிஸ்தவ மக்களுக்காக எழுதப்பட்டதாக இருக்கிறது. இன்றைக்கு நிறைய ஆராதனைகளில் இந்த புத்தகத்தை நம்ம படிக்கின்றதை நம்ம பார்க்குறது. இதில் முக்கியமான கீ ஈவெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா த ரோமன் எம்பையர் அண்ட் இட்ஸ் எம்பரஸ், உதாரணமாக டொமிஷியன், நீரோ, இவங்கெல்லாம் கிறிஸ்தவத்துக்கு கொடுத்த துன்பங்களை பற்றி நாம் பார்க்குறோம். அதே நேரத்தில் பாடுகள், உபத்திரவங்களை கிறிஸ்தவ மக்கள் அனுபவித்ததை பார்க்குறோம். எருசலேம் வீழ்ச்சி அடைந்தது, AD 70 எருசலேம் வீழ்ச்சி அடைந்ததை பார்க்குறோம். நிறைய கள்ள தீர்க்கர்களும் ஆசாரியர்களும் எழுந்ததை நம்ம பார்க்குறோம். கடவுள் எல்லாவற்றிற்கும் மேலாக வெற்றி சிறந்தார் என்று இந்த புத்தகம் நமக்கு சொல்லுகிறோம். அல்லேலூயா, ஆமென். அதே போல் தியாலஜிக்கல் கீஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னு சொன்னால் ஆண்டவர் வெற்றி சிறந்தவர், ஆண்டவர் நியாயமாய் வெற்றி சிறக்கிறவர் அப்படின்னு பார்க்குறோம். இந்த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃபெய்த் அண்ட் ப்ரெசர்வன்ஸ், விசுவாசம், அதே நேரத்தில் பொறுமை இல்லையா, எதிர்நோக்கு, அதை நம்ம பார்க்குறோம். இயேசு ஆண்டவருடைய பங்களிப்பு இதில் இருக்கிறது. பாடுபடும் தாசன், அதாவது த லேம்ப் ஆஃப் காட், உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அவர் தான் ராஜாதி ராஜாவாக இருக்கிறாரு. அதே போல் த ப்ராமிஸ் ஆஃப் எட்டர்னல் லைஃப் அண்ட் ஹோப் ஆஃப் ஹெவன், நித்திய ஜீவனையும் ஆசீர்வாதத்தையும் பரலோக வாழ்வையும் இந்த புத்தகத்தின் வழியாக நமக்கு அறிவுறுத்தப்படுகிறது நம்ம பார்க்குறோம். முக்கியமாக இந்த 1000 வருஷம் அரசாட்சி என்பது நம்ம எல்லாருமே எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒன்றாக இருக்கிறது இல்லையா, த 1000-year reign ஆஃப் கிரைஸ்ட். இந்த சாப்டர் மிக அழகாக அதை சொல்லுது, ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் அண்ட் ரெயின் ஆஃப் கிரைஸ்ட் ஆன் எர்த். இயேசு ஆண்டவருடைய நீதி தீர்ப்பு, கடைசி தீர்ப்பு, அவருடைய ஆளுகை இந்த இடத்துல வரும், இந்த உலகத்தில் வரும். குறிப்பாக வெளிப்படுத்தின விசேஷம் 20:1-10 நம்ம ஆண்டவர் 1000 வருஷம் அரசாட்சி செய்து சமாதானத்தையும் மக்களுக்கு ஆசீர்வாதத்தையும் வளமையும் கொடுப்பார் என்று நம்ம பார்க்குறோம். அதான் நீங்கள் இந்த முதல் பகுதியில் நம்ம பார்க்குறோம். குறிப்பாக த பைண்டிங் ஆஃப் சாட்டன், ரெவலேஷன் 21-3 1-3 பிசாசை கட்டுகிறவராய் ஆண்டவர் இருக்கிறார். அல்லேலூயா. பின்னர் வானதூதர் ஒருவர் விண்ணகத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். படுகுழியின் திறவுகோலும் முரட்டு சங்கிலியும் அவர் கையில் இருந்தது. திறவுகோல் இருந்தது, அதே நேரத்தில் முரட்டு சங்கிலி. யாரை கட்டுறதுக்கு? பிசாசை கட்டுறது. அழகை என்னும் சாத்தான் என்றும் அழைக்கப்பட்ட அரக்க பாம்பை அவர் பிடித்தார். அதுவே தொடக்கத்தில் இருந்த பாம்பு, பிசாசு. வானதூதர் 1000 ஆண்டுக்கு அதை கட்டி வைத்தார். பின்னர் அதை படுகுழியில் தள்ளி குழியை அடைத்து முத்திரையிட்டார். இவ்வாறு அந்த 1000 ஆண்டுகள் முடியும் வரை நாடுகளை அது ஏமாற்றதவாறு செய்தார். இதன் பின் சிறிது காலத்துக்கு அது கட்டவிழ்த்து விடப்பட வேண்டும். பின்பு நான் அரியணைகளை கண்டேன். தீர்ப்பளிக்கும் அதிகாரம் பெற்றிருந்த சிலர் அவற்றின் மீது வீற்றிருந்தனர்.
கடவுளின் வாக்கை அறிவித்து இயேசுவுக்கு சான்று பகர்ந்ததாக தலை கொடுத்தவர்களின் ஆன்மாக்களையும் கண்டேன். அவர்கள் அந்த விலங்கையோ அதன் சிலையையோ வணங்கவில்லை. அதற்குரிய குறியை தங்கள் நெற்றியிலோ கையிலோ இட்டுக்கொண்டதும் இல்லை. அவர்கள் மீண்டும் உயிர் பெற்று 1000 ஆண்டுகள் கிறிஸ்துவோடு ஆட்சி புரிந்தார்கள். அல்லேலூயா. பார்த்தீங்களா, பிசாசு இந்த உலகத்தில் என்ன பண்ணுவான், வந்து அவனுடைய குறியை நெத்தியில் போட்டு நீ வணங்குன்னு சொல்லுவான். அதுதான் எதிர்காலத்தில் இந்த சிப் அப்படின்னு சொல்லப்பட்டதை நம்ம பார்க்குறோம். ஒருவேளை இந்த 666 பிசாசு இதெல்லாம் இதில் குறிக்கிறதா இருக்குது. ஆனால் அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்களாம், அதெல்லாம் செய்ய மாட்டாங்க. ஆண்டவருக்கு தலை கொடுத்தவர்கள், ஆண்டவருக்காக உயிரை கொடுத்தவர்களாக அவங்க இருப்பாங்க. அவங்க உயிர் பெற்று எழுந்து 1000 வருஷம் அரசாட்சியில் ஆண்டவரோடு இருப்பாங்க என்று நான் பார்த்தேன். ஏஞ்சல்ஸ் comes down from heaven and binds Satan, throwing him into the abysses. Satan will be unable to deceive the nations during 1000 years. இந்த 1000 வருஷத்தில் சாத்தானுடைய ஆளுகே இருக்காது, அமைதியாக இருக்கும். ஏமாற்ற முடியாது, நாடுகளை ஏமாற்ற முடியாது. This binding of Satan is a very picture of Christ's victory. இது கிறிஸ்துவனுடைய வெற்றியையும் ஆட்சியையும் நம்ம பார்க்கிறதா இருக்கிறோம். அடுத்ததான் ஆண்டவருடைய ஆட்சி, த ரெயின் ஆஃப் கிரைஸ்ட் வருகிறது. அதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கிரைஸ்ட் வில் ரெயின் ஆன் எர்த் ஃபார் 1000 years. 1000 வருஷம் அரசாட்சி அவர் செய்து நமக்கு சமாதானத்தையும் வாழ்வையும் கொடுப்பார். ஆமென், அல்லேலூயா. இந்த நாட்களில் தான் யாரெல்லாம் சின்ன வயசில் இறந்துட்டாங்களோ, இளம் வயசில் உயிரை விட்டாங்களோ, குழந்தையாக இருந்தவங்க, வாலிபலாக இருந்தவங்க, போரில் இருந்தவங்க, சுனாமியில் இருந்தவங்க, நெருப்பில் இருந்தவங்க எல்லாரும் எழுந்து வந்துடுவாங்க. உயிர் தெழுந்து அவங்க இந்த 1000 வருஷம் அரசாட்சியில் ஆண்டவரோடு வாழ்வார்கள். Those who have been martyred for their faith will be resurrected and will reign with Christ. யாரெல்லாம் விசுவாசத்திற்காக இறந்தார்களோ, யாரெல்லாம் இயேசு ஆண்டவருக்காக ஜீவனை கொடுத்தார்களோ, யாரெல்லாம் ஆண்டவருக்காக மரித்தார்களோ, அவங்க எல்லாம் எழுந்து ஆண்டவரோடு வாழ்வார்கள். This reign will be a time of great joy and celebration for believers. இந்த அரசாட்சி என்பது விசுவாசிகளுக்கு ஒரு மகிழ்ச்சியை, இல்லையா, கொண்டாட்டத்தை, சமாதானத்தை, சந்தோஷத்தை தரும் என்பதில் சந்தேகம் இல்லை. அதுதான் இந்த பகுதியில். அடுத்தது மூன்றாவது, த ரெபெல்லியன், த ஃபைனல் ரெபெல்லியன் 7 to 10 பார்க்குறோம். இறந்த ஏனையோர் அந்த 1000 ஆண்டுகள் முடியும் வரை உயிர் பெறவில்லை. அதுவே முதலாம் உயிர்த்தெழுதல். இந்த முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்கு பெறுவோர் பேர் பெற்றோர். அவர்கள் தூயவோர் ஆவர். அவர்கள் மீது 2ஆம் சாவுக்கு அதிகாரம் இல்லை. அவர்கள் கடவுளுக்கும் கிறிஸ்துவுக்கும் பணிபுரியும் குருக்களாய் இருப்பார்கள். கிறிஸ்துவோடு 1000 ஆண்டுகள் ஆட்சி. அதை முதல்ல சொன்ன மாதிரி அவங்க உயிர்த்தெழுந்து ஆண்டவரோடு 1000 வருஷம் ஆட்சி செய்வாங்க. அதுக்கப்புறம் சாத்தானின் தோல்வி, சாத்தானை ஆண்டவர் கட்டுறாரு. இந்த 1000 ஆண்டுகள் முடிந்ததும் சாத்தான் சிறையிலிருந்து கட்டவிழ்த்து விடப்படுவான். மன்னகத்தின் 4 திக்குகளிலும் உள்ள நாடுகளை, அதாவது கோகு, மாகோகு என்பவற்றை ஏமாற்றவும், அங்கிருந்து கடல் மணல் போன்ற பெரும் தொகையினரை போருக்கு ஒன்று திரட்ட அவன் புறப்பட்டு செல்வான். அவர்கள் மண்ணுலகெங்கும் பரவி சென்று இறை மக்களின் பாசறையையும் கடவுளின் அன்புக்குரிய நகரையும் சூழ்ந்து கொண்டார்கள். ஆனால் நெருப்பு வானத்திலிருந்து அவர்களை சுட்டெரித்தது. பின்பு அவர்களை ஏமாற்றி வந்த அந்த அலகை கந்தக நெருப்பு ஏரியில் எரியப்பட்டது. அங்கேதான் அந்த விலங்கும் அதன் போலி இறைவாக்கினனும் எரியப்பட்டிருந்தார்கள். அவர்கள் இரவு பகலாக என்றென்றும் வதைக்கப்படுவார்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பிசாசை ஆண்டவர் கட்டி என்ன பண்ணுறாரு, எரிகிற கந்தக ஏரி, அதாவது பெரிய கடல் மாதிரி இருக்கும், அந்த ஏரியில் போட்டுறார். ஆஃப்டர் 1000 years of reign, Christ will be destroyed Satan, throw into the abyss. He will deceive the nations once again and gather them for battle. பிசாசு என்ன பண்ணுவான், போருக்கு தயார்படுத்துவான். இன்னைக்கு போருக்கெல்லாம் வர்றதுக்கு காரணமே பிசாசு தான். அவன் இது பண்ணுவான். அப்புறம் ஆண்டவர் அதை வெற்றி சிறக்க பண்ணுவார். அதான் கிரைஸ்ட் will ultimately triumph over Satan and his followers, casting them into the lake of fire. விசுவாசத்தோடு இருக்கின்றவர்கள் எல்லாம் காப்பாற்றிட்டு ஆண்டவர் பிசாசை அந்த எரிகிற கந்தக ஏரியில் போடுவார் என்று நம்ம பார்க்கிறோம். அப்போது இந்த விசுவாசத்தோடு தான் நம்ம இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். ஏன்னா உபத்திரவங்களின் காலத்தில் நம்ம வாழ்கிறோம். ஒருவேளை இன்னைக்கு திருச்சபை எடுத்துக்கொண்டால் திருச்சபைக்கு வெளியே உபத்திரவமே இல்லை. திருச்சபையில் உள்ளதான் உபத்திரவங்கள் அதிகமாக இருக்கிறது. கிறிஸ்தவர்களால் உபத்திரவம், திருச்சபையை அழிக்கிறவர்கள் வெளியில் இன்னைக்கு இல்லை. நம்மை அழித்து கொண்டே இருக்கிறோம்.
நம்மை நாமே தற்கொலை செய்து கொள்ளத்தக்கதாக தான் இன்னைக்கு திருச்சபையில் இருக்கிறது. திருச்சபையினுடைய ஆயர்கள், திருச்சபையினுடைய மக்களை சேர்ந்து சபையை அழிக்கிறார். இதுதான் பிசாசு நம்மளை தூண்டி செய்கின்ற வேலையாக இருக்கிறது. அப்போ இதை நம்ம என்ன செய்யணும்? நம்ம செய்யாமல் ஆண்டவருக்காக திருச்சபையை அலங்கரிக்கப்பட்ட மனவாட்டியாக நம்ம ஆயத்தப்படுத்த வேண்டும். ஆமென். அதுதான் இந்த பாடுகளின் காலத்தில் நாம் ஆண்டவருக்காக செய்ய வேண்டிய காரியமாக இருக்கிறது. இதுதான் நம்ம பழைய ஏற்பாட்டில் தானியேல் புத்தகத்தில் நம்ம பார்க்குறோம். 7ஆம் அதிகாரம் 1-28 பார்த்தோன்னு சொன்னால், அங்கே 4 விதமான மிருகங்கள் அங்கே ஆண்டவருடைய மகனாகிய சன் ஆஃப் மேன், கர்த்தருடைய மகன் என்று சொல்லப்படுகிற ஆண்டவருடைய மகனாகிய ஆண்டவருக்கு அது வெளிப்படுகிறதா பார்க்குறோம். அதை வெளிப்படுத்தின விசேஷம் 13:1-10, 14:1-5 நம்ம மீண்டும் அதை பார்க்கிறதாக நம்ம பார்க்கிறோம். எசேக்கியேல் 1:1-28 பார்க்குறோம். எசேக்கியேலுக்கு ஆண்டவர் கொடுக்கிற மிகப்பெரிய ஒரு தரிசனம்னா 4 விலங்கும் அங்கே சூழ்ந்து கொண்டிருக்கிறத பார்க்குறோம். அதே வெளிப்படுத்தின விசேஷம் 4:1-11. அதே போல் ஏசாயா 24:1-23 பார்க்குறோம். ஆண்டவருடைய நாளை பற்றி விளக்கம் இருக்கிறது. அதுதான் இங்கே வெளிப்படுத்தின விசேஷம் 6:1-17, 8ஆம் அதிகாரம் 1-13 பார்க்குறோம். சகரியா 12:1-14 பார்க்குறோம். ஆண்டவர் நியாய தீர்ப்பு நாளை பற்றி பேசுகிறார். அது வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரத்தில் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதே போல் இயேசு ஆண்டவருடைய போதனை பாருங்கள். அவர் வாழ்ந்த போது நமக்கு அதை போதித்திருக்கிறார். மத்தேயு 24:1-31 என்ன பண்ணுறாரு? எண்ட் டைம்ஸ், கடைசி காலத்தினுடைய டீச்சிங்ஸை அவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அதுதான் வெளிப்படுத்தின விசேஷத்தில் 6ஆம் அதிகாரத்திலையும் 8ஆம் அதிகாரத்தில் இருக்கிறார். அதே போல் மரித்தோருடைய உயிர்த்தெழுதல் பவுலடிகளார் சொல்றார் பாருங்க. 1 கொரிந்தியர் 15:20-28 இல்லையா? மரித்தோர் உயிர்த்தெழுவார்கள் என்பதை மிக தெளிவாக சொல்லுகிறார். அதுதான் ரெவலேஷன் 20, வெளிப்படுத்தின 20 நம்ம பார்க்குறோம். 1 தெசலோனிக்கர் 4:13-18 பார்க்குறோம். 2 தெசலோனிக்கர் 2:1-12 பார்க்குறோம் இல்லையா? அதே போல் சங்கீதம் 2:1-12, ஏசாயா 59:1-21, எசேக்கியேல் 38:1-23. இவை எல்லாமே ஆண்டவருடைய வருகையும் நியாய தீர்ப்பையும் கடைசி நாட்களையும் பற்றி ரொம்ப அழகாய் பேசுகிறது. ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், ஏன் இந்த 1000 வருஷ அரசாட்சியை நாம் இப்பொழுது நினைத்து பார்க்க வேண்டும் என்று சொன்னால், இது கடைசி காலமாக இருக்கிறதுபடினாலே நம்ம எந்த காலத்தில் நம்ம இருக்கிறோம். இந்த நாட்களிலாவது ஆண்டவருடைய அரசாட்சியை நம்ம நினைத்து பார்க்காவிட்டால் நம்ம எப்பவும் அதை நினைப்பதற்கான வாய்ப்பே இல்லாமல் போகும். ஆகவே அன்பான தேவ பிள்ளைகளே, அன்றைக்கு இஸ்ரவேல் மக்களை ஆண்டவர் மீட்டு புது வாழ்வு கொடுத்தார். இன்றைக்கு நம்மையும் ஆண்டவர் மீட்க வந்திருக்கிறார், மீட்டு நம்மளை ரட்சித்திருக்கிறார். அப்போ நம்ம புது வாழ்வை பெற்று இன்னைக்கு திருச்சபையில் எப்படிப்பட்ட மக்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? ஆண்டவருடைய 1000 வருஷ அரசாட்சிக்கு நம்மை தயார்படுத்தி கொண்டிருக்கிறோமா? அவருடைய தீர்ப்புக்கு தயார்படுத்தி கொண்டிருக்கிறோமா? அவருடைய வருகைக்கு தயார்படுத்தி கொண்டிருக்கிறோமா? நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் திருச்சபை நம்ம எப்படி பாதுகாத்து கொண்டிருக்கிறோம்? ஏனோ எப்பொழுதோ அவர் வரட்டும், எங்கன்னா வரட்டும், அதை பற்றி பார்த்துக்கலாம் அப்படின்னு இருக்கிறோமோ? நிச்சயமாய் நியாய தீர்ப்பு உண்டு என்பதை மறந்து போகாமல் நாம் ஆண்டவருக்காய் காத்திருந்து அவருடைய வருகைக்கு ஆயத்தப்பட தூய ஆவியானவர் இந்த நாளிலே நம்மை வழி நடத்தி காப்பாராக. ஆமேன். ஜெபிப்போம். பாடுகளின் தாசனே, சிலுவையின் நாயகனே, இந்த காலை நேர ஊழியத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. ஆண்டவரே, எங்களோடு கூட நீர் பேசினீர். 1000 வருடம் அரசாட்சியில் நாங்கள் எல்லாரும் ஜீவனோடு இருந்து அந்த அரசாட்சி அனுபவிக்க வேண்டும் என்று நீர் விரும்புகிறீர். நாங்களும் விரும்புகிறோம். அதற்காக எங்களை ஆயத்தப்பட கர்த்தர் கிருபை தார். அதற்கு தடையாக இருக்கிற எங்களுடைய பாவங்கள், அக்கிரமங்கள், ஆண்டவருடைய பலவீனங்கள் எல்லாம் மாற்றும். குறிப்பாக கிறிஸ்துவுக்கும் திருச்சபைக்கும் எதிராக நாங்கள் செய்து கொண்டிருக்கிற காரியங்களை எங்களை விட்டு அகற்றி போட்டு நாங்கள் சமாதானமாய் வாழ ஆண்டவரே கிருபை தார். இந்த வார்த்தைகளை உலகமெங்கும் கேட்டுக்கொண்டிருக்கிற மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் 3 கண்டங்களில் இருக்கிற எல்லா மக்களும், 800 நாடுகளில் இருக்கிற மக்கள், அமெரிக்கா, UK, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, பிலிப்பைன்ஸ், கல்ஃப் கண்ட்ரீஸில், சீனா, ரஷ்யா, உக்ரைன், ஆண்டவர் எல்லா பதட்டங்கள், போர் பதட்டங்கள் எல்லாவற்றையும் மாற்றும். இந்திய தேசத்திற்காக ஜெபிக்கிறோம். இப்படி தாய் திருநாட இந்திய தேசத்தையும் ஆட்சி செய்கிற தலைவர்களையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து, குறிப்பாக இப்படி முதலமைச்சர், கவர்னருக்காக வேண்டிக் கொள்கிறோம். அமைதி, சமாதானத்தை எங்கள் தேசத்தில் நீ தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த ஊழியத்தில் இருக்கிற டென்பர் சாருக்காக, ஏஞ்சக்காவுக்காக, அன்பான பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். இருக்கிற கால சீதோஷ்ண மாற்றத்தில் ஏற்படுகிற பலவீனங்களை என் தேவன் மாற்றி நல்ல சுகத்தை பலத்தை தார். பிள்ளைகளை ஆசீர்வதியும். ஆண்டவர் சாக்கோசாரின் டீச்சரையும் ஆண்டவர் அடியனையும் பாத்துல வைக்கிறோம். இந்த ஊழியத்தில் இருக்கிற எங்களுக்கு, இப்படி குடும்பங்களுக்கெல்லாம் நீர் ஆசீர்வாதத்தை தந்து இப்படி ஊழியத்தை செய்கிற போது இல்லை பலப்படுத்தும். ஆண்டவர் இதை கேட்டு பயன்பெறுகிற அகில உலகத்தில் இருக்கிற மக்கள், தமிழ் கிறிஸ்தவர்கள்,
ஆகவே கிறிஸ்துவ அறியாத பிள்ளைகள் இதை பார்க்குறாங்க, கேட்கிறாங்க. அப்படி இல்லங்களில் உள்ளங்களே இப்படி 1000 வருஷத்தினுடைய அரசாட்சி, அமைதி, சமாதானம், சந்தோஷம் எல்லாவற்றையும் ஆண்டவரே நீர் தர வேண்டும் என்று கெஞ்சி மன்றாடுகிறோம். இந்த காலை நேரத்தில் பிறந்த நாட்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். அன்பு தம்பி தியோடருக்காக ஜெபிக்கிறோம். உடைய மனைவி ஜெனிஃபருக்காக ஜெபிக்கிறோம். சென்னையில் பணியாற்றுகிற போது நம்முடைய கிருபை மகனோடு தங்கியிருக்கட்டும். தேவையை சந்தியும். நேற்று தினத்தில் பிறந்த நாளை கண்டு கொண்டாடி அன்பு தம்பி சூல்ஸ்காக ஜெபிக்கிறோம். அவனையும் அவருடைய அன்பு மனைவி பிரியாவையும் கூட கர்த்தர் ஆசீர்வதித்து வழிநடத்தும். அதே போல வேலூர் கிறிஸ்துலுத்திரன் திருச்சமுடைய மூத்த விசுவாசி இப்படி ஆமூர் பகுதியை சார்ந்த திரு ராபர்ட் ராஜசேகரன் அப்பாவுக்காக, சாந்தம்மாவுக்காக நான் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, குறிப்பாக ராபர்ட் அப்பாவை நினைவு கூறுகிறோம். தன்னுடைய பிறந்த நாளில் ஆண்டவரை இன்னும் அதிகமான ஆசீர்வாதங்களை தந்து ஆண்டவரை சாட்சியோடு வாழக்கூடிய சூழ்நிலைகளை என் தேவன் உருவாக்கித்தார். அன்பான மகள், மருமகன், பேரப்பிள்ளையும் ஆண்டவரே, மகன், ஆண்டவரே, மருமகள், பேரப்பிள்ளையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. இருவரும் வெளிநாடுகளில் பணியாற்றாங்க. அவங்களுக்கு சுகத்தை, பலத்தை, பாதுகாப்பை தார். அதே போல் வாடியாம்படி ஆண்டவரே கண்கடையா மேல்நிலைய பள்ளியினுடைய அன்பான ஆசிரியர் கருணாகரன், ஆண்டவரே திருப்பத்தூரை சார்ந்தவர், அவரையும் ஆசீர்வாதம். இந்த நாளில் பிறந்த நாளைக்கு நன்றி செலுத்துகிற போது நம்முடைய கிருபை அவரோடு தங்கியிருக்கட்டும். இந்த நாளில் பலவீனமாக இருக்கிற மக்களுக்கு ஜெபிக்கிறோம். உடைய ரவரன் டாக்டர் உதயநேசன் இருக்காங்க, நீசன் இருக்காங்க, ராஜ்குமார் இருக்காங்க, உடைய பால்மோச இருக்காங்க, ஜபலாசர் இருக்காங்க. ஆண்டவரே என்னுடைய வனஜாமா, ஆலன் ரஃபியா, லதா சிஸ்டர், சாமேல் வர்மனுக்காக, உடைய அருமையான கர்த்தாவே வேலன் ஏலவளைக்காக, ஆண்டர் ஜானி அண்ணனுக்காக, எட்வின் ராஜன் பாபாவுக்காக, உடைய சாலமன்ஸோடைய அன்பு தாயார் அமுதாம்மா, உடைய கலைச்செல்வி தங்கதுரை அம்மா, அவனுடைய ஆண்டர் விமலா அம்மாவுக்காக ஜபிக்கிறோம். ஆண்டவர் எல்லாரையும் ஆசீர்வாதிங்க, பலப்படுத்துங்க. தேவையை சந்திங்க. அடியன் பணியாற்றுகிற பாப்பனப்பள்ளி, மின்னூர், வடகரை திருச்சபை, வேல்சனம் திருச்சபைகளை ஆசீர்வதிங்க. கிராம சபைகளை வளர்ச்சி ஏற்படட்டும். ஆண்டவரை ஒரு எழுச்சி ஏற்படட்டும். குறிப்பாய் பாப்பனப்பள்ளி திருச்சபை கட்டுவதற்கு பணம் இல்லாமல் நாங்கள் தவித்து கொண்டிருக்கிறோம். என் தேவன் தாமே இதை கேட்கின்றவர்கள் வழியாக நீர் சந்திக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறோம். உலகம் இருக்கிற எல்லா தமிழ் கிறிஸ்தவர்களையும் ஆண்டவர் கிறிஸ்தவ அல்லாத மக்களையும் ஆசீர்வதிங்க. நாங்கள் ஜாதி, மதம், இனம், மொழி பேதமின்றி சமாதானமாய் ஒற்றுமையாக வாழ கிருபை தார். தொடர்ந்து என்னுடைய இந்திய சுவிசேஷத்தின் திருச்சபைக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, திருச்சபையின் காரியங்களை, திருச்சபையின் ஊழியங்களை நாங்கள் சிறப்பாய் செய்ய எங்களுக்கு பலத்தை தார். ஆம்பூர் சபை சங்கத்துக்காக, 3 சபை சங்கத்தினுடைய பொறுப்பாளர்களுக்காய், திருச்சபைகளுக்காய், ஸ்தாபனங்கள், பள்ளிக்கூடங்கள், வெதஸ்தா மருத்துவமனைக்காக ஜெபிக்கிறோம். குறிப்பாக இப்படி கண்கடை இறையல் கல்லூரிக்காக ஜெபிக்கிறோம். நேற்று தினத்தில் மீண்டும் ஆண்டவரே சிசி மீட்டிங்கில் என்னுடைய அருமையான ரெவரண்ட் டாக்டர் டி சாமியல் ஐயா அவர்கள் ஆண்டவர் முதல்வராய் பொறுப்பேற்றிருக்கிறார். தொடர்ந்து அவர் சிறப்பாக பணியாற்றி நல்ல போதக பிதாக்களை உருவாக்கி, ஆவிக்குரிய போதக பிதாக்களை, திருச்சபையின் மேல் அக்கறை உள்ள, ஊழியத்தின் மேல் அக்கறை உள்ள, விசுவாசிகளின் மேல் அக்கறை உள்ள போதகங்களை உருவாக்க அவரை நீர் எடுத்து பயன்படுத்த 1000 பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. இதோ நேற்று தினத்தில் நடந்த இந்த மீட்டிங்காக ஜெபிக்கிறோம். நிறைய குழப்பங்களும் பிரச்சனைகளும் ஏற்படுவதாய் பார்க்க எல்லாவற்றையும் மாற்றி அமைதி, சமாதான சூழ்நிலையை என் தேவனே எங்கள் திருச்சபைகளிலே நீர் தர வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறோம். இந்த ஒரு சந்தி காலத்தில் எங்களை ஆண்டவர் நீர் எடுத்து பயன்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். நீரை பொறுப்பேற்றுக் கொள்ளும், ஆசீர்வதியும். துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இறை மைந்தன் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லா வல்ல தந்தை, மகன், தூயாவுடைய ஆசீர் இந்த பாடுகளின் நாளிலே நம்மோடு கூட இருந்து கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென்.